என் பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி அடியே கொள்ளச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் ஜிம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் டவுன் ஆகிட்ட. அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ரொம்ப பயந்துட்டாரு. அப்படி அழுதுருக்காரு. குக்கா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே அவர் பாடி ஃபுல்லாக பயங்கரமாக சொட் ஆகியிருக்க. அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்து கேட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம்மனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவருடைய சீக்ஸில் வச்சுக்கிட்டு அவருடைய ஹேண்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப பயந்துட்டேன்டா, ரொம்ப பயந்துட்டேன். ஜங்குக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் உன்னை விட்டு செத்துருவேன்டா. நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டேன்னா செத்தே போயிடுவேன். நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. இப்படிலாம் பேசாத ஜிம்மன். ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? இப்படி தான் வலிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாரு. அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்து தான் போகுமா. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. சரியா, பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. சரியா? ஜங்குக்கா, அழுகாத. இல்லைடா, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரியே ஜிம்மனோட தைஸில் அப்படியே அவருடைய ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிறாரு. ஜிம்மன் அவ்வளோ அழகா ஜங்குக்கோட ஹேரை கோதி விட்டுட்ருக்காரு. ஜங்குக் அப்படி ஜிம்மனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. எனக்கு இப்போயும் பெயினாக இருக்கா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இது டாக்டர்கிட்ட கேட்டோம்ல, இது நார்மலாக வர்றது தானே. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பெயின் வந்துட்டு தானே போகும். அம்மாவும் சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு இவ்வளோ பயப்படுற? எனக்கு எதுவும் ஆகாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ அழகா ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் ரொம்ப பயந்துட்டாரு. ஜிம்மன் இப்படி அழுத உடனே அப்படியே ஜிம்மன் ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே ஜிம்மனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. ஜங்குக் குக் பண்ணிகிட்ருக்காரு. குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜிம்மனை தான் தேடிட்டுருக்காரு. ஜிம்மன் எங்கேயுமே இல்லை. கொல்லச்சி, எங்கடா இருக்கா, எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை ரூமில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாரு. கொல்லச்சி, டேய் எங்கடா இருக்கா, டேய் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை டெரஸில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டெரஸ்க்கு தான் வராரு. ஜிம்மன் அவ்வளோ அழகா கை கட்டி நின்றுட்டு அந்த மூனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. அந்த மூனை சுற்றலையும் அவ்வளோ குட்டி குட்டி ஸ்டார்ஸ். அந்த மூன் அவ்வளோ பிரைட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. அந்த மூன் வெளிச்சம் அப்படியே ஜிம்மன் மேலே படுது. ஜங்குக் ரொம்ப ஸ்லோவாக வந்து அப்படியே ஜிம்மனை பேக்கப் பண்ணுறாரு. ஜங்குக்கா, எப்போ வந்த? ஏய், அப்படி கத்திகிட்டு இருக்கேன் கீழே, இங்கே வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறேன்? முன்னாடி தனியாக நின்றுட்டு என்ன யோசிச்சுட்ருக்கேன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதான் சும்மா ஒரு வாக் போகணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன் நீ கீழே இல்லைன்னு ஒன்று. அதான் உன்னை தேடி ஓடி வந்துட்டேன். சரி, என்னாச்சா? என் கொல்லச்சி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் இருப்பீங்க போல். என்னாச்சு? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டாக இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஜங்குக் அப்படி ரொம்ப சாஃப்டாக ஜிம்மனோட அந்த ஸ்டொமக்கை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டே ஜங்குக்கு பார்க்குறாரு. என்னடா? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதான் அந்த மூணை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் ஒரு குட்டி வாக் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்ட. ஓ அப்படியா, சரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. பார்த்து மெதுவாக உட்காரு. ஓகேடா, நான் உட்காந்துட்டேன், போதுமா? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்?
ம் நான் என்ன யோசிக்க போகிறேன்? நான் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமான்னு ஒரு நாள் யோசிச்சு ரொம்ப அழுதுருக்கேன் தெரியுமா? நீ எல்லாம் என்னை லவ் பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவியான்னு எனக்கு புரியாமல் அவ்வளோ ஷாக்கோடு இருக்கேன். என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற தெரியுமா? அப்போல்லாம் என்னை லவ் பண்ணுவியான்னு யோசித்து அழுதுட்ருப்பேன். இப்போது நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியான்னு யோசித்து அழுதுட்ருக்கேன். என்ன இந்த அளவுக்கு இவ்வளோ லவ்வோட இவ்வளோ கேரிங்கோட என்னை யாரையுமே பார்த்துக்க முடியாத ஜங்குக்கா. என்னை நீ அந்த அளவுக்கு அவ்வளோ லவ் பண்ணுற, அவ்வளோ லவ் கொடுக்குற, என்னை இவ்வளோ கேரிங்கோட பார்த்துக்கிற. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்ல உன் லவ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கு பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜங்கக் அப்படியா, நானும் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் போலையே போன ஜென்மத்தில். இப்படி எவ்வளோ அழகான, எவ்வளோ க்யூட்டான ஒரு அழகான குழந்தை பையனை எனக்கு காட் கொடுத்தது. நானும் போன ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல். அப்படியா? ஆமாம், நீ மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. எனக்கு இது போதும்டா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நீ, நம்ம 2 குழந்தைங்க, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாக போகணும் லைஃப். உன் கூட குட்டி குட்டி சண்டை, குட்டி குட்டி மேக் அவுட், நம்ம குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பியாக போகணும்டா. உன் கையை பிடிச்சிக்கிட்டே லைஃப் லாங் எவ்வளோ தூரம்னாலும் சரி நான் உன் பின்னாடியே வந்துகிட்டே இருப்பேன். உன் கூட உன் கையை பிடிச்சிட்டு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஜென்மம் நல்லா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கையை பிடிப்பேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். புரிஞ்சுதா? அந்த காட் உன்னை தூக்கி வேற அவங்ககிட்டயாவது கொடுக்கணும்னு நினச்சான்னா அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்து அதில் நான் மனுஷனாக பிறந்தேன் அப்படின்னா உன்னை மட்டும் தூக்கி வேற அவன்கிட்ட அது கொடுக்கணும்னு நினச்சானா அந்த தலையெழுத்தையே மாற்றி நான் உன்னை தூக்கி என்கிட்ட வச்சுப்பேன். உன்னை டைட்டாக பிடிச்சிப்பேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் தூக்கி கொடுக்க மாட்டேன். அந்த காட்கிட்ட சண்டை போட்டு நான் உன்னை பிடிச்சிப்பேன். அப்படியா? ஆமாம், அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த 3 பார்த்து 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை கோர்த்து விரலோட விரல் கோர்த்த மாதிரி பிடிச்சிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அவ்வளோ அழகாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 3 பார்த்து இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. ஃபைன் டே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறோம். ஜிமின் அந்த ரூம்குள்ளே பயங்கரமாக கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு, வலி தாங்க முடியாமல். ஜங்கக் அப்படி அந்த ரூமுக்கு வெளியில் அப்படி கீழேயே உட்காந்துக்கிட்டு அவருடைய நீஸை ஹோல்ட் பண்ணி அவருடைய ஃபேஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஜிமின் கத்துறத கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இயர்ஸ் 2ஐயும் அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. அவரால் முடியல. ஜிமின் அப்படி கத்துறாரு. ஜங்குக் பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது ஜிமினோட அம்மா தான், ஜங்குக்கா என்ன பண்ணுறா, எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்கா, டாக்டர் உள்ளே கூப்பிட்றாங்கல்ல, போ. அம்மா எனக்கு பயமாக இருக்கு, நான் போக மாட்டேன். ஜிமின் அழுதுட்டுருக்கான். நான் வெளியில் போகிறேன், என்னை விட்டுருங்களேன், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுதுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்து, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ உள்ளே அவன் கூட இருக்கணும்டா. இல்லைம்மா, என்னால் முடியாதும்மா, நான் போகலம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படி கத்துறம்மா, என்னை விட்டுருங்களேன், நான் வெளியில் போகிறேன், என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுதுட்ருக்காரு. நீங்கள் தான் ஜங்குக் கிட்டே போய் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறீங்க, ஜங்குக்கை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு பயமாக இருக்குடி, அவனுக்கு கத்த வேணான்னு சொல்லடி, எனக்கு பயமாக இருக்குடி, எனக்கு என் கொள்ளச்சி மட்டும் வேணும், எனக்கு என் கொள்ளச்சி இருந்தால் போதும், எனக்கு வேறு யாரும் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது அந்த நர்ஸ் வந்து, சார் உள்ளே வாங்க, அவர் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு, அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு, ஜங்குக்குன்னு சொல்லிட்டு உங்களை மட்டும்தான் கூப்பிட்டுட்ருக்காரு,
ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் உள்ளே வரீங்களா? அவர் ரொம்ப பேனிக் ஆகுறாரு. அப்படி ஆகக்கூடாது அவரு. கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே வரீங்களா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. ஆ நான் வரல. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஜங்குக் அவன் உள்ள உன்னை தான் கூப்பிடுறான்டா. உள்ளே எந்திரிச்சு போடா. ஜங்குக் போ ஜங்குக். ம், அம்மா பயமா இருக்குமா? அம்மா பயமா இருக்குமா? அம்மா அவன் என்னை கூப்பிட வேணான்னு சொல்லுங்கம்மா. அவன் என்னை கூப்பிட வேணான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஜங்குக் அப்படியே அவருடைய 2 இயர்ஸையும் அப்படியே அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது சுகர் தான் ஜங்குக்கு ரொம்ப சாஃப்டாக பேசி கம்ஃபர்ட் பண்ணி உள்ளே அனுப்பி விடுறாரு. பூடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி புஷ் பண்ணி விடுறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த டோர்கிட்டே நிற்கிறாரு. ஜிமன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அவருடைய ஹேண்டை நீட்டி கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. அழுதுகிட்டே கூப்பிடுறாரு. இல்லை, நான் வரல, நான் வரல, நான் வரல சார். அவர் உங்களை தான் கூப்பிட்றாரு, கொஞ்சம் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஸ்லோவாக அழுதுகிட்டே இப்போது ஜிமன் கிட்ட வந்து நிற்கிறாரு. ஜிமன் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு வலிக்குதுடா, வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குதுடா. ஜங்குக் வலிக்குது ஜங்குக்கா, ரொம்ப வலிக்குது. பாப்பா கிட்ட சொல்றியா? பாப்பா கிட்ட சொல்றியா? வலிக்குதுடா, ஏதாச்சும் பேசு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பாட்டுக்கு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவ்வளோ நர்வஸோட அவ்வளோ பயத்தோடு நின்றுட்டுருக்காரு. இப்போது டாக்டர் தான் ஜங்குக்கை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சார் நீங்கள் இப்படி பயந்தா அவரும் ரொம்ப பயப்படுவார், ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ரொம்ப அழகாக பேசி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜங்கு கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. நார்மல் ஆகிட்டு அவருடைய டீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஜிமனோட கையை வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஜிமன் ஜிமன் ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரம் தான் சரியா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, எதுவும் ஆகாதுடா உனக்கு. நான் இருக்கேன்ல உனக்கு, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் சரியா, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், ஒரு கொஞ்ச நேரம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அது எல்லாத்தையும் ஜிமன் கிட்ட வெளியே காமிக்காமல் ஜிமனை அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமன் ஜங்குக்கா வலிக்குது, ரொம்ப வலிக்குதுடா. சரி 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 அழகாத. ஜங்குக் ஜிமனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஜிமன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிமனோட ஸ்டொமக் கிட்ட போய் அப்படியே ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணுறாரு. டச் பண்ணி என் பட்டு குழந்தைங்கள அம்மா அழுத நான் தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ப்ளீஸ்டா ப்ளீஸ். அவன் ரொம்ப அழுகிறான், என்னால் அவனை பார்க்க முடியல, ப்ளீஸ் என் செல்ல பட்டுங்கள. அம்மாவை இப்படி அழுக வைக்காம தயவு செஞ்சு வெளியில் வந்துடுறீங்களா? பாவண்டா அவங்க அம்மா ரொம்ப அழுகிறான், என்னால் அவனை பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என் குளிச்சு வேணும் சரியா சரியா, அம்மா பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக அழுதுகிட்டே அவருடைய மொத்த எமோஷனலையும் அந்த குழந்தைங்கக்கிட்ட அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே கையை நீட்டி கூப்பிடுறாரு. என்னாச்சுடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை, பயப்படாத, சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பெண்ட் பண்ணி ஜிமனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிமன் ஒரே ஒரு சவுண்ட் தான் ஜங்குக்கான்னு கத்துறாரு. அவர் இயர்ஸ் கிட்ட கத்திட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அடுத்த ஒரு செகண்ட்லேயே ஒரு குட்டி சவுண்ட், ஒரு குட்டி பேபியோட சவுண்ட், அப்படியே ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. ஒவ்வொரு ட்ராப் அவுட் ஆகுது. இப்போது ரொம்ப ஸ்லோவாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஜிமனோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. அந்த நர்ஸ் ஒரு குட்டி பேபியை கையில் எடுக்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அந்த பேபியோட பாடி ஃபுல்லாக அவ்வளோ ப்ளட்டு. அந்த பேபி அப்படி கற்றுன்னு கத்திட்டு இருக்கு. ஜிமன் மறுபடியும் ஜங்குக்கோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. ஜங்குக் ஜிமனை என்ன பண்ணுறாரு, ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அது எதுவுமே அவர் காதுக்கு கேட்கவே இல்லை. அப்படியே ஃப்ரீஸாக நின்றுட்டுருக்காரு. ஒரு செகண்ட்
அவருக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல. ஜிமின் லாஸ்ட்டாக கத்துனது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனது, அதை மட்டும்தான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஒரு 2 செகண்ட்ஸில் மறுபடியும் இன்னொரு பேபி எடுக்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அந்த பேபியோட மேலெல்லாம் அவ்வளோ பிளட்டு. அந்த பேபி அப்படியே கையும் காலையும் அசைச்சிக்கிட்டு அப்படி கத்திகிட்ருக்கு. 2 பேபியும் அப்படி கத்திகிட்ருக்காங்க. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறாரு. ஜிமின் ஜங்குக்கோட கையை பிடிச்ச மாதிரியே அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பாரு. இப்போது அப்படியே அந்த பெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய ஹெட்டை கொண்டு போய் அந்த பெட்டில் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் அப்படியே தொப்புன்னு போடுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடுறாரு. ஜங்குக்கு இப்போ வரைக்குமே என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியவே இல்லை. அப்படியே ஃப்ரீஸாக நின்றுட்டுருக்காரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி 2 குட்டி குட்டி குழந்தைங்க. அவர் கண்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆக்கிட்டே இருக்கு. ஜிமின் ஜங்குக்கோட ஹேண்டை இப்போ வரைக்குமே டைட்டாக பிடிச்சிருக்காரு. இப்போது அந்த நர்ஸ் வந்து ஜங்குக்கு அப்படியே ஷேக் பண்ணுறாங்க. குளிச்சு குளிச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அடுத்த செகண்ட் ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் இப்படி கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறது ஜங்குக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. அந்த நர்ஸ்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. சார் அவர் டயர்டில் மயங்கிட்டார், அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை இல்லையா? மயங்கிட்டான்னு சொல்கிறீங்க? எதுவும் இல்லைல்ல, அவனுக்கு எதுவும் இல்லைல்ல? சார் அவனுக்கு எதுவும் இல்லை, அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்கார், அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் கண்ணை முழிச்சிருவார், பயப்படாதீங்க. என்ன 3 to 4 ஹவர்ஸா? குளிச்சு குளிச்சு என்னை பாருடா. டேய் நான் ஜங்குக்கு வந்திருக்கேன்டா, கண்ணை திறந்து பாருடா, எனக்கு பயமாக இருக்குடா. டேய் சார் அவருக்கு எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட அந்த குழந்தைங்க 2 பேர்த்தையும் அவ்வளோ க்யூட்டாக கிட்ட வந்து காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படியே டோன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே மயங்கி கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பேசுறது, என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்படியே அவர் மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ குழந்தைங்கள 2 பேர்த்தையும் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி ஜங்குக்கோட கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக்கோட கை அப்படியே ஷிவர் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு ஜங்குக் அந்த ப்ரெக்னென்ட் கிட்ட வாங்கினார் இல்லையா, அதே சேம் ஃபீலிங் இப்போ அவருக்கு வருது. அவர் கையெல்லாம் பயங்கர நர்வஸ் ஆகுது, பயங்கரமாக ஷேக் ஆகுது. அவர் கண்லேருந்து டியர்ஸ் ஒவ்வொரு ட்ராப்பாக அப்படியே கீழே அப்படியே வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஒரு குட்டி ஸ்மைல். ஜங்குக் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஒரு பேபியை கையில் வாங்குறாரு. அந்த நர்ஸ் ரொம்ப அழகாக பார்த்து கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ அழகாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது இன்னொரு பேபியும் ஜங்குக் கேட்குறாரு, சார் நீங்கள் ஹேண்டில் நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்காரு. இப்போது இன்னொரு பேபியும் ஜங்குக்கோட கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக் அந்த 2 பேபியும் பார்த்துட்டு அப்படியே டோன் பண்ணி ஜிமினை பார்க்குறாரு. ரொம்ப ஸ்லோவாக ஜிமின் கிட்ட வந்து ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, எனக்கு இது போதும், எனக்கு இதுக்கு மேலே பேபிஸ் வேணாம், எனக்கு இந்த 2 பேபி, நீங்கள் 3 பேர் என் கூட இருந்தால் போதும், எனக்கு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜங்குக் ஜிமின் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட அந்த 2 குழந்தைங்களையும் பார்க்குறாரு. அந்த 2 குட்டி குழந்தைங்களும் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக கண்ணை மூடி படுத்துட்ருக்காங்க. அவங்க மேலே ஒரு ஒயிட் கலர் டவல் ஃபுல்லாக அப்படியே சுற்றி
அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக் பிடிச்சிட்ருக்காரு. இப்போ அந்த நர்ஸ் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜங்குக் அவ்வளோ அழகா, அவ்வளோ க்யூட்டாக, ஒரு குட்டி ஸ்மைல், அவ்வளோ டியரி ஐஸ், அப்படி அந்த டோரை விட்டு அப்படியே வெளியே வர்றாரு. வந்துட்டு அப்படியே ஜிம்மினை தான் டோன் பண்ணி பார்க்குறாரு. ஜிம்மினை டோன் பண்ணி பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. இப்போது ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கண்ணை மூடி நல்லா படுத்துட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ எல்லாருமே ஜங்குக்கு சுற்றி நின்றுட்டுருக்காங்க. டேய், என்னடா குழந்தை இவ்வளோ க்யூட்டாக இருக்கு, பாரு, ஒன்று ஜிமின் மாதிரி, ஒன்று உன்ன மாதிரியே இருக்கான்டா, ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படி அந்த 2 குழந்தைங்கள மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஏன்டா அறிவு கெட்டவனே, இப்படி தான் 2 பச்சை குழந்தைங்கள நீயே தூக்கிட்டு வருவியா? நர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தா நர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல. கை ஸ்லிப்பாக கீழே கீது விட்டேன்னா என்னடா அறிவு கெட்டத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கா? எல்லாத்துலேயும் உனக்கு விளையாட்டு தானா? ஏய் ஜானு, ஃபஸ்ட்டு அவன் கையிலேருந்து ஒரு பேபியை வாங்கு, இங்கே கூடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜிம்மினோட அம்மாவை பார்த்து ஒரு குழந்தைய வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கோட ஹேண்ட்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக வாங்குறாங்க. ஜிம்மினோட அம்மாவும் ஒரு குழந்தைய தூக்கிக்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா ஒரு குழந்தைய தூக்கிக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு குட்டி பேபியை கையில் வச்சுக்கிட்டு ஜிம்மினோட பேபியஸை பார்த்துக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு டிஎஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா ஜிம்மின் அப்படி கத்திருப்பார், அப்படி கதறி கதறி அழுதுருப்பார். நீங்கள் அவர் அழுகிறத பார்த்துட்டு பயங்கரமாக நீங்கள் உட்காந்து வெளியில் பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த குட்டி குழந்தைங்கள 2 பேர்த்தையும் பார்த்த செகண்ட் உங்களுக்கு அழுகாச்சி எல்லாம் கண்ட்ரோல் ஆகி இப்போ ஹாப்பி டிஎஸாக போயிட்டுருக்கு. சுகா இதை பார்த்துட்டு எதுக்குடி இப்படி அழுகிற? அங்கே பாரு, 2 குட்டி குட்டி பேபிஸ் அவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. ஒன்று ஜிமின் மாதிரியும் இன்னொன்று ஜங்குக் மாதிரியும் இருக்கான்ல. பாரு, ஜங்குக் மாதிரி அடங்கவே மாட்டான் போல், கையை காலை என்ன ஆட்டம் ஆட்டிகிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்ச ஜங்குக் ஜிமின்க்கு என்ன, ஜிமின் எங்க, ஜிமினுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் மயங்கிட்டானா, 4 to 3 hours ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. டேய், அவனுக்கு ஒன்றும் ஆகாதுடா, அவன் டயர்டில் மயங்கியிருப்பான் சரியா, பயப்படாதா, ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக அந்த டோர் கிட்ட மட்டும்தான் இருக்கா. ஜிமின் உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கான், ஜிமின்க்கு என்ன ஆச்சு, ஜிமின் 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 அது மட்டும்தான் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. எங்கள் குழந்தைங்கள அவ்வளோ அழகாக எல்லாரும் பார்த்து பேசிட்டு கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. ஜங்குக்கோட மைண்ட் ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான் இருக்கார். இப்போது ஜிமினை நார்மல் வார்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் அந்த நர்ஸ்கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ் நான் அவனை போய் பார்க்கணும், ப்ளீஸ் நான் அவனை போய் பார்க்கலாமா, அலோவ் பண்ணுங்கள் ப்ளீஸ், அவன் ரொம்ப நேரமாக இப்படியே படுத்துட்ருக்கான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே அவன் கண்ணை முழிச்சிருவான்னு சொன்னீங்க. இப்போது 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது, நான் அவனை பார்க்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கள். சார் இப்போவே வா, டாக்டர் வந்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க, ப்ளீஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அவனை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. சரி ஓகே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்யூ 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 ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின்க்கும் பக்கத்தில் அந்த குட்டி குட்டி குழந்தைங்க ரெண்டும் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒரு ஊஞ்சல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஊஞ்சலில் 2 க்யூட்டான பேபிஸ் அவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்கார். கிட்ட வர வர அவருக்கு ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரைஸ் அப் ஆகுது. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ரொம்ப ஸ்லோவாக வந்து ஜிம்னோட ஹேண்டை பிடிக்கிறாரு. ஜிம்னோட ஹேண்டை பிடிச்ச ஜங்குக்கோட சீக்ஸில் வச்சுக்கிட்டு அந்த ஹேண்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த டியர்ஸ் அப்படியே ஜிம்னோட ஹேண்ட் மேலே படுது. இப்போது ஜிமன் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ வாய்ஸ் அப்படியே ஜங்குக்கோட இயர்ஸ்க்கு கேட்குது. ஜிமன் ஜிமன்
உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நல்லா இருக்கல்ல? ஆ, நல்லா இருக்கியா? ம். நெய் பயந்துட்டியா? ம். உன்னை விட்டு போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டியா? உயிரே போயிடுச்சுடா, செத்தே போயிட்டேன்டா. நீ அப்படி கத்துன உடனே எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. செத்தே போயிட்டேன்டா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுதுட்ருக்காரு. இப்போ ஜிமன் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட சீக்ஸில் வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியெல்லாம் ஒன்று விட்டு போக மாட்டேன். ம். ஜங்குக்கா, பயந்துட்டியா? செத்தே போயிட்டேன்டா. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? நீ அப்படி கத்த என்னால் அப்படி உன்னை இப்படி பார்க்கவே முடியல தெரியுமா? எவ்வளோ பயந்தேன் தெரியுமாடா? என்ன என்ன உன்னை விட்டு போயிடுவேன்னு பயந்துட்டியா? ஜங்குக்கா, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டான். ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருக்க. அந்த லவ் எல்லாத்தையும் நான் வட்டி முதலுமா உனக்கு கொடுக்கணும்ல. அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன். சரியா? ம். பயப்படாத, ஓகேவா? ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜிம்மன், ஐ லவ் யூடா. பயந்துட்டேன்டா, ரொம்ப பயந்துட்டேன். எங்கே உனக்கு ஏதாவது நான் ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிம்மன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஏய், போதும்டா, போதும். என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. ஜங்குக்கா, எதுக்கு இப்படி அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. ம். ஜங்குக்கா, பேபி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாரு. ம். பேபியை பார்க்கணுமா? ம். பேபியை பார்க்கணும். பேபி 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்காங்க. டேய், நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பையன் போதுமா? ம். அப்படியா? ஜங்குக்கா, காட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போது ஜங்குக் ரொம்ப ஸ்லோவாக அந்த பேபியை 2 பேர்த்தையும் அவ்வளோ அழகாக லிப் பண்ணி தூக்கி ஜிம்மன் கிட்ட காமிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கா, பார்த்து பிடிச்சிக்கோ. நான் பார்த்துக்கிறேன். என் கொள்ளச்சியவே விட்டுற மாட்டேன். 2 அழகான பிரின்சஸ், இவங்க 2 பேர்த்தையும் விட்டுருவேனா என்ன? ம். ஜங்குக்கா க்யூட்டாக இருக்காங்கல்ல, குட்டி குட்டி ஹேண்ட், அவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. உன்னை விடவா? ம். எனக்கு நீ மட்டும்தான்டா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜங்குக் ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போது எல்லாருமே உள்ளே வந்து பார்த்துட்ருக்காங்க. சுகா, டேய் அப்படியே இரு, செம்ம போஸு, அப்படியே இருறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜிம்மனோட கையில் ஒரு குழந்த, ஜங்குக்கோட கையில் ஒரு குழந்த. ஜங்குக் அப்படி ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மன் இது அப்படியே அந்த கிஸ்ஸை அவ்வளோ அழகாக கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்குமே அவ்வளோ அழகாக கண்ணை மூடி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதை அப்படி சுகா ஒரு பிக் எடுத்துக்கிறாரு. இப்போது அப்படியே ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாண்டா. ஜிம்மன் ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கார். 2 குழந்தைங்களையும் சாரி 3 குழந்தைங்களையும் அவ்வளோ அழகாக அவ்வளோ கேரிங்கோட ரொம்ப அழகாக எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் ஜிம்மன் கூடவே தான் இருக்கார். ஜிம்மனை அவ்வளோ கேரிங்கோட பார்த்துக்கிறாரு. ஜிம்மன் சொல்லிட்டே இருப்பார், ஜங்குக்கா நீ இதுக்கு மேலே ஆஃபீஸ் போகலாம்ல, பாவம் தயாங் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், அதெல்லாம் என் மச்சான் பார்த்துப்பான். இன்றைக்கி வரேன்னு சொன்னான், இன்னும் காணோம், என்ன பண்ணிட்டுருக்கான், என்ன கழட்டிகிட்ருக்கான்னு தான் தெரில. டேய் மச்சான், நான் எதையும் கழட்டலை, வந்துட்டேன். டேய் அவனுங்களா இங்கே? அவனுங்களா தோ வரேன்னு சொன்னானுங்க. டேய் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஜிமின் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் ஜிமினோட கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தேங் அதை பார்த்துட்டு தேங் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, டேய் ஜங்குக்கா
சொல்கிறான் மச்சான். எங்கடா என் குட்டி மச்சான் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட தேங்க் கேட்குறாரு. ஆ அதோ அப்படியே ரைட் சைடில் டேர்ன் பண்ணி பாரு. டேய் என்னம்மா பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான்டா, இப்போவே செம்மையாக பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான்டா. ஆ அப்படியா? மச்சான், குட்டி மச்சான் அதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே அந்த பேபி கிட்ட போகிறாங்க. இப்போது சுற்றி நின்றுட்டு அந்த பேபியவே பார்த்துட்ருக்காங்க. 2 பேபியும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஒரு பேபி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு, இன்னொரு பேபி செம்மையாக கையும் காலையும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு படுத்துட்ருக்கு. என்னடா உன்ன மாதிரியே பெற்று வச்சிருக்க பாரு, எப்படி அடங்கவே மாட்டேங்குது இப்போவே. இன்னொன்று பாரு, ஜிமின் மாதிரியே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக சாஃப்டாக அவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. இது என்னடானா கையை காலையும் ஆட்டிகிட்டு இருக்கு. இப்போவே பாக்ஸிங் க்ளவுஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா இப்போவே சண்டைக்கு போய் நிற்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ஜிமின் அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறாரு. தயாங், மெக், சைனீஸ், ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே நின்றுட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. ஜிமின் குழந்தைங்களோட அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் இப்போது ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஆஃபீஸ் போக சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் ஜங்குக் ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. இப்போது ஒன் டே ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. மா தலை வலிக்குதுமா, ஒரு கப் காஃபி போடுமா, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அம்மா எங்கே என் குளிச்சி? அவன் ரூமில் மேலே இருக்கான்டா, குழந்தைங்க அழுதான்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு போயிருக்கான். ஓ அப்படியா, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்காரு. பாரு எப்படி சுடுதண்ணி காலில் ஊற்றினவனாட்ட ஓடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கீழே நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் அப்படியே இந்த டோரை நாக் பண்ணலாம் கிடையாது, சடனாக டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காரு. ஜிமின் இப்படி டோரை சடனாக ஓப்பன் பண்ண செகண்ட் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. ஜங்குக்கை பார்த்த செகண்ட், ஜங்குக்கா நீங்கள் என்ன பண்ணுற, டோரை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. ஹேய் குள்ளச்சி, என்னடா பண்ணிருக்க? நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜங்குக்கா நீ ஃபஸ்ட்டு வெளியில் போ. ஜங்குக்கா நீ இப்போ எதுக்கு கிட்ட வர? ஜங்குக்கா வெளியில் போன்னு சொல்கிறல்ல. நீ இப்போ மட்டும் வெளியில் போகலன்னா நான் கத்தி கூப்பிடுவேன் எல்லாத்தையும். என்னடா பண்ணுறக்கா? ஐயோ டேய், என்னடா பண்ணுறக்கு அந்த குழந்த? என்னடா பண்ணுது என் குழந்த? ஜங்குக்கா ஃபஸ்ட்டு நீ வெளியில் போ ஜங்குக்கா, எனக்கு மாதிரி இருக்குது ஜங்குக்கா, எங்கே அந்த டவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜமின் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவல் எடுத்து அவர் மேலே போட போகிறாரு. என்ன பண்ணுற? எனக்கு அது வேணும். ஏன்னா ஜங்குக்கா நீ ஃபஸ்ட்டு வெளியில் போ, நீ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ. எனக்கு அது வேணும். ஏண்டா பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை டேஸ்ட் பண்ணேன், எதுவுமே வரல. இப்போ பேபி வேறு வந்துச்சு, மில்க்கு செம்மையாக இருக்கும்ல. எனக்கு ஒரு நான் கொஞ்சோண்டு மட்டும் லைக் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக லைட்டாக. ஜங்குக்கா நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், போடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா, நீ இப்படி பண்ணாத ஜங்குக்கா. ஜிமின் பாட்டுக்கு ஜங்குக் கிட்ட கத்திகிட்ருக்காரு. ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக ஜிமினோட அந்த செஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஜங்குக்கோட ஐஸ் லுக்கே வேறு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்படி பார்க்குறது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கா எதுக்கு அப்படி பார்க்குற? எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஜிமின் வேணாம் அப்படி பண்ணாதா ஜங்குக்கு, இப்படி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டே இருக்காரு. ஜங்குக் கிட்ட வந்துட்டே இருக்காரு. அதுவும் அவருடைய ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்படி பண்ண ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோரில் போட்டுட்டு அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு ஒரு குட்டி ஸ்மைலோட.
இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கரா